லுக் ஒரு விஷயம் நிறைய பேர் வந்து ரொம்ப அக்கறையோடு குறிப்பாக திமுக ஈகோ சிஸ்டத்தை சேர்ந்தவர்கள் பவுன்சர்களுக்கு இறக்கம் இல்லையா இப்படியா தூக்கி போடுவது அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்குங்க. பவுன்சர்களோட வேலை அந்த விஐபியை ப்ரொடெக்ட் பண்ணுறது. ஒருத்தன் இப்படி ஏறி வரும்போது அவன் விஜயோட ஃபேனா விஜயை தாக்க வரானன்றதெல்லாம் அந்த ஒரு வினாடியில் ஒரு பகுதி தான் இருக்கும். அந்த வினாடியில் ஒரு பகுதிக்குள் யோசித்து முடிவெடுக்க முடியும். யோசிக்கவே முடியாமல் டக்குன்னு அவரை ப்ரொடெக்ட் பண்ணுறது மட்டும்தான் அவர்களுடைய கவனமாக இருக்கும். அப்படித்தான் இருக்க வேண்டும். அதுதான் பவுன்சர்களுடைய வேலை. புரிகிறதா? இல்லை ரேம்பில் விஜய் நடந்து போகும்போது ராஜா ஏறாத ராஜா கண்ணா இருக்கண்ணான்லாம் சொல்லிட்டு இருக்க முடியாது. ஆமாம், அவங்க அப்படி தான் நடக்கணும். புரியுதா? இங்கே இந்த ஒய் கேட்டகிரி இசட் கேட்டகிரிலாம் இருக்கக்கூடிய அந்த பாதுகாப்பில் இருக்கக்கூடிய விஐபிகள் இருக்கும்போது நீங்கள் திடீர்னு இப்படி உள்ள நுழைங்களேன். நீங்கள் எவ்வளோ பெரிய ஃபேன் இருந்தாலும் டப்புன்னு பிடிச்சி கை வச்சு தள்ளுவாங்க. பார்த்துருக்கீங்களா? ரெஃப்ளெக்ஸ்னு ஒன்று இருக்குல்ல சார், அதுதான் ரிஃப்ளெக்ஸ் தான் ஆக்ஷன் எடுப்பாங்க. ஸோ இதெல்லாம் இந்த விமர்சனம்லாம் ஏற்றுக்கொள்ளக்கூடியது அல்ல. இது அந்த பாதிக்கப்பட்ட பையன் மேலே இவங்களுக்கு அவ்வளோ அக்கறையா? அதான் பவுன்சர் மேலே விஜய் மேலே கேஸ் போடுறாங்க. விஜய் மேலே எஃப்ஐஆர் போடணும். அதுக்காக தான் தேடி பிடிச்சி அதே மாதிரி சுருட்ட முடி இருக்கிற ஒரு பையனை பார்த்து அதே கலர் சட்டையை வாங்கி போடு பேசு அந்த